இன்றைக்கி நைட் டின்னருக்கு தோசையும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கை அளவு துவரம் பருப்பை அலசி எடுத்திருக்கேன். அதோட 2 கேரட், 5 பீன்ஸ், 5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காய் வேகிற அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு இந்துப்பு போட்டிருக்கேன். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே சைடில் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பருப்பில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தாளித்து வச்சதை கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி. இதுக்கு சைடுக்கு நான் தோசை ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.